உங்கள் அனைவரையும் Naturedotcom சேனலுக்கு வரவேற்கிறேன். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் ஆகலை, ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் ஆகிருக்கு போல இருக்குது. ஸோ அதை எப்படி சர்வீஸ் பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது ப்ரிஸ்டேஜ் இண்டக்ஷன் ஸ்டவ். சுவிட்சு போட்டு ஆன் பண்ணால் ஆன் ஆகலை, ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் வேறு கம்பெனியாக இருந்தாலும் என்னெல்லாம் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அது எப்படிலாம் சரி பண்ணலாம், எவ்வளோ செலவாகும் அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம பண்ணுறோம். மேபி நம்ம சர்வீஸ் பண்ணலைன்னா கூட வெளியே கொடுத்து பண்ணால் கூட அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக அப்போ தான் வீட்டில் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் எதனா ப்ராப்ளம்னா ஒரு ஐடியா இருக்கும். சரிங்களா? வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் பின்புறமாக இருந்து கழட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வுடைய அந்த மேலே ஹாட் பிளேட்டுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ணி சைடில் வச்சிடலாம். ஸோ அந்த ஹாட் பிளேட்டில் தான் சர்க்யூட் போர்டு, அதாவது ஹீட் பண்ணுறது, லெவலு, டைமிங் எல்லாமே அதில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சென்சார். நம்ம எதனா மேலே பாத்திரம் வச்சோன்னா அந்த சென்சார் ஃபீல் பண்ணி தான் உங்களுக்கு ஹீட் ஆக ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த காயில் நமக்கு ஹீட் பண்ணுறதுக்கு இந்த காயிலேருந்து தான் மேக்னெட்டிக் ரேஸ் போய் பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியோ இல்லை எதுவோ இருந்தாலும் ஹீட் ஆகிறதுக்கு உதவும். இப்போ நம்ம அந்த காப்பர் காயில் கட்டும்போது இந்த சென்சார் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, வெசில் சென்சார் ஒயர், அதை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம், எடுத்து ஓரமாக வச்சுருக்கோம். இப்போது இதுதான் மெயின் போர்டுங்க. போர்டுடைய பவர் சப்ளை நம்ம எடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா அது ஃபேனுக்கு போகிற ஒரு பவர் சப்ளை, அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி வச்சிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கலாம். போர்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சைட்ஸில் இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போர்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த போர்டில் தான் முக்கியமான பார்ட்ஸ்லாம் இந்த போர்டில் தான் இருக்கும். ஸோ கெப்பாசிட்டர், ட்ரைவர்டு, காயில் எல்லாமே இந்த மெயின் போர்டு, மதர் போர்டுக்கு லிங்க் ஆகிருக்கும். ஸோ நம்ம எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு போர்ட்லேருந்து நம்ம பார்க்குறது தான் நமக்கு என்ன இஷ்யூன்னு தெரிய வரும். இப்போ நமக்கு பவரே ஆன் ஆகலை, மேபி இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஃபியூஸ் உள்ளே இருக்கும். அது ஒரு 12.5 வோல்ட் ஆம்ப்ஸ் 12.5 ஆம்ப்ஸ் ஃபீஸ் அது. ஸோ அதுதான் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இங்கே ட்ரைவர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் போர்டுக்கு பவர் சப்ளை பண்ணுறது சர்க்யூட்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த ஹீட் சிங்க் போட்டு ஐசி அந்த இது மாதிரி போட்டு ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுறோம், டஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்காக. போர்டில் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் டஸ்ட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் நம்ம ப்ரஷ் பண்ணிடுறோம். இப்போ ஃபுல்லாக நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ளே ஃபுல்லாக எடுத்து டஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த ஃபேனை திரும்ப ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் போர்டை நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபீஸ் போயிருக்கு. ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக போகாது, ஹை வோல்டேஜ் வந்தால் தான் போகும், இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆனால் தான் போகும். ஸோ ஃபீஸ் மட்டுமே போட்டு பார்த்தாலும் நமக்கு திரும்ப ஃபீஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஃபீஸ் ரிமூவ் பண்ணிடுவோம், புது ஃபீஸ் போட்டுட்டு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர், அப்புறம் இந்த ட்ரைவர்டு, இதில் தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் பவர் அதிகமாக ஃபீஸு போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரிங் பண்ணி இங்கே நம்ம ஃபீஸை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் நம்ம புது ஃபீஸ் போட்டாலும் நமக்கு திரும்ப ஆன் பண்ணோன்னா திரும்ப ஃபீஸ் போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபீஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூட்டி பார்த்துட்டு, ஸோ எங்கேருந்து பவர் அதிகமாக வருது, இல்லை எங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு அப்படின்றது ஜஸ்ட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருட்கள் எதனா மாற்றணுன்னா அந்த பொருட்களை நம்ம மாற்றி திரும்ப ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இஷ்யூ
நமக்கு போயிடும். இது வந்து ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 ரூபா, மேக்ஸிமம் 20 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். 10 ஆம்ப்ஸ் ஃபீஸே போதுமானது தான். ஸோ வெறும் ஃபீஸ் மட்டும் நம்ம மாற்றினா போதாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இதுதான் வந்து போர்டு. இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து 2 கெப்பாசிட்டரையும் ஒரு ட்ரைவோடையும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். பேக் சைடு பார்க்குறீங்க, ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ட்ரைவோடும் 2 கெப்பாசிட்டரும். ஸோ இதுதான் வந்து போயிருக்கு. ஸோ எதனால் இது போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டரும் ட்ரைவோடு இது வந்து ஷார்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து இந்த ட்ரைவோடு, இது ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கெப்பாசிட்டரும் போயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு புது கெப்பாசிட்டரும் 2 புது கெப்பாசிட்டரும் ஒரு ட்ரைவோடையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து திரும்பவும் ஆசிட்டிஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்த்தோன்னா அதில் வந்து ப்ராப்ளம் என்ன இருக்குது, ஒர்க் பண்ணுது அப்படின்னா தென் அது ஹீட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு பக்காவாக இருந்ததுன்னா ஸோ நம்மளோட இஷ்யூ முடிஞ்சிச்சிங்க. இது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இண்டக்ஷன் ஸ்டவ்ஸில் இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் வரும். ஷார்ட் சர்க்கியூட் ஆகும், இல்லை ஃபீஸ் போகும், ட்ரைவேட் போகும், சில சமயம் டைவர்ட்ஸ் கூட போகும், கெப்பாசிட்டர்ஸ் போயிடும். இது எதனால் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு ஹீட்டில் வந்து கண்டினியூஸாக வித்தவுட் ரெஸ்ட்டு, ஏன்னா இது வந்து ஹீட் ஆகி அதுலேருந்து நமக்கு வந்து பவர் அதிகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி அதனால் நமக்கு வந்து ட்ரைவர்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு, இல்லை ஹை கரண்ட் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணும்போது ஹை வோல்டேஜ் வந்து வரும்போது கூட இந்த ட்ரைவர்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த இது திரும்ப எப்படி நம்ம கழட்டணுமோ அதே மாதிரி ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஹாட் பிளேட்டையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் சைடில் வந்து நம்ம திரும்ப வந்து அந்த ஸ்க்ரூஸ்லாம் போட்டுட்டு அப்படியே கூட போய் செக் பண்ணலாம். பட் ஒரு கான்ஃபிடென்ட்டு இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணுறோம். ஸ்க்ரூ பண்ணாமல் கூட ஒரு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து அந்த 3 எலிமெண்ட்டு மாற்றிருக்கோன்றதுனால ஸோ 3ல் 2 கன்ஃபார்மாக போயிடுச்சு. ஒன்று வந்து நம்ம பட் ஒரு சஸ்பென்ஸ், ஒரு சந்தேகத்தின் பேரால் நம்ம அந்த 3வது எலிமெண்ட்டையும் நம்ம மாற்றிருக்கோம், கெப்பாசிட்டரையும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து ஆன் பண்ணி சும்மா தண்ணி கொதிக்க வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து அது எப்படி வேலை செய்தா, ஹீட் ஆகுதா, கரெக்டாக வந்து அந்த நம்ம டைமிங் செட் பண்ணுற மாதிரி இல்லை வந்து வோல்டேஜ் செட் பண்ணுற மாதிரி வருதான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு சின்ன தண்ணி குண்டா வச்சு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். எஸ், ஆன் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து நம்ம இப்போது அதுக்கு தேவையான அந்த செட்டப், ஸ்மார்ட் செட்டப்பில் நமக்கு வந்து என்ன வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வச்சுருக்கோன்றதுனால ஜஸ்ட் அதில் வச்சு சும்மா கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து 2000 வாட்ஸில் வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாகவே வந்து ஹீட் ஆகிடுங்க. அதுவும் நம்ம தண்ணியும் கம்மியாக வச்சுருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே ஹீட் ஆகிடும். பக்காவாக வேலை செய்யுதுங்க. ஆவிலாம் வருது, பபுள்ஸும் வருது. ஸோ நமக்கு இந்த இஷ்யூ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? அவ்வளோ அழகாக வந்து புகை வருது, ப்ளஸ் வந்து பபுள்ஸும் வருது. ஸோ கம்மியாக தண்ணி வச்சுருக்கனால உடனே நமக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு. Naturedotcom பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.